கதை பார்க்க போகிறோம்னா நவரத்ன சிம்மாசனம்ன்ற கதை பார்க்க போகிறோம். அந்த சிம்மாசனத்தில் யார் உட்காந்து ஆட்சி பண்ணானா விக்ரமாதித்யன் தான் ஆட்சி பண்ணார். ஆனால் விக்ரமாதித்யன் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமே நவரத்ன சிம்மாசனம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகிறோம். முதல்ல உஜ்ஜாயினி என்ற நாட்டில் நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் கடன் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. யாருமே காசு வாங்க மாட்டாங்க யார்கிட்ட இருந்து. அதில் அந்த நகரத்தை எப்படி வர்ணிக்கிறதுனா, அழகிய பூக்கள், அழகிய சோலை வனம், நிறையா மலைகள்லாம் இருக்கும், நிறையா விலங்குகள், நல்ல பறவைகள் நிறையா இருக்கும். அம்மேட்டு நிறைய வயல்கள், அம்மேட்டு விண்ணை முட்டும் கோபுரங்கள் இப்படி எல்லாமே இருக்கும். அந்த உஜ்ஜாயினி நகரத்தில் இப்படி எல்லாமே இருக்கும். இப்போ அரசர் நல்லா ஆண்டுட்டு வராரு. இப்போ சில விழா காலம் அந்த மாதிரி வந்தால் எல்லாரும் சந்தோஷமாக ஒரு இடத்துல குமிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக கிளம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருட்டு கொள்ளை இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க. ஒரு நாள் ஒரு விவசாயி ராஜா, என்னுடைய தோட்டத்தில் நிறைய வனவிலங்குகள்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு ராஜா அப்படின்றாங்க. ஒன்று ராஜா முடிவு பண்ணுறாரு. ராஜாவோட பேர் போஜராஜன். அவர் நினைக்கிறாரு, சரி நம்ம நாளைக்கு காலையில் விடிஞ்சோடனே நம்ம முதல் காட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம படைகள்லாம் தயாராக வைங்க. அந்த படையை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா சதுரம் மாதிரி கொண்டு போகிறாங்க. படையை சதுரம் மாதிரி காட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. விடியாமலும் ராஜாவும் மந்திரி படைகள் எல்லாம் போயிடுச்சு சதுரமாக. உடனே காட்டுக்குள்ளே போய் போஜராஜன் எல்லாத்தையுமே அடிக்கிறான். எல்லா விலங்கையும் அடித்து கொள்றாரு. கொண்டு முடிச்சதுக்கு போஜராஜன் மத்தியான நேரம் உச்சி வெயிலில் எல்லாருக்கும் பசி அதிகமாயிடுச்சு. காலையிலேருந்து யாருமே சாப்பிடல, ஒரு தண்ணி கூட கிடைக்கல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி உக்காந்துட்டாங்க, கீழே நினைவுக்காக உக்காந்துட்டாங்க. அதுமேட்டு போஜராஜனுக்கும் அவர் மந்திரிக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட சேனாதிபதிகளுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு 4 சேனாதிபதியை எழுப்பி விட்டு, நீங்கள் இந்த 4 பக்கமும் போய் பாருங்கள், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதா நடக்கிற தூரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரிம்மா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். நாங்கள் 4 பேர் கிளம்பிடுறாங்க. 4 பேர் ஒவ்வொரு திசையில் போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது 4 பேரும் ஒரே திசையில் போய் எப்படியோ சுற்றி ஒரு திசையில் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு மன்னனை கூப்பிட வராங்க. மன்னா அங்கே ஒரு வயல் இருக்குது, அங்கே வாங்க, அங்கே நிறைய சாப்பாடு, கரும்புகள் நிறையா இருக்குது, பழங்கள் காய்கறிகள் கரும்புகள் எல்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே மன்னனும் அவர் படைகள் குதிரைகள் எல்லாம் கிளம்பிடுச்சு அந்த பக்கம். கிளம்புனோடனே மன்னரும் மந்திரியும் வெளியிட்டு பார்க்குறாங்க. அது யாருன்னா போஜராஜனும் அவர் மந்திரியும் வெளியிட்டு பார்க்குறாங்க. அந்த தோட்டத்துக்கு வெளியிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நடுவில் அந்த தோட்டத்தில் இருக்க விவசாயி ஒருத்தர் இருப்பார். அவர் பிறையை கட்டி அதுக்கு மேலே உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த வயலில் எதுவும் வந்துருச்சுன்னா பறவைகள் இல்லை விலங்குகள் எல்லாம் வந்தால் மேலே இருக்கிற கல்லை கொண்டு அடித்து விரட்டுவார். இது அவரோட வேலை. யாரும் வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு அவர் அங்கே உட்கார வச்சுருக்காங்க பிறையில கட்டி. தோட்டத்துக்கு நடுவில் பெருசாக கட்டி ஒரு பிறையில கட்டி உட்கார வச்சுருக்காங்க. சரி, உடனே மண்ணை பார்த்தோன்னே, மண்ணா வாங்க, இது நீங்கள் எனக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க. இந்த தோட்டத்தில் இருக்க எதை வேணால் சாப்பிட்டுக்கோங்க. இது கரும்பு, காய்கறி, பூக்கள், பழங்கள் ஆகியவற்றை என்ன வேணால் சாப்பிடுங்க. நீங்கள் இனிமே விருந்தாளி தான். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு, உங்கள் மந்திரிக்கு, உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே பசி அதிகமாக இருக்கும். நீங்களாம் எங்களுக்காக வேட்டையாடிட்டு வந்தீங்கல்ல, பசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் போங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. குதிரைகளுக்கெல்லாம் காஞ்ச இலையும் வைக்கோலும் அங்கே வச்சுருக்கோம், எடுத்து சாப்பிட்டு அதுவும் அப்படின்றாங்க. உடனே ராஜா, இப்போ இந்த விவசாயி நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சரி ரொம்ப நன்றி அப்படின்றாரு. அவர் அந்த பிறை மேலே நின்றுட்டே தான் சொல்கிறாரு இதெல்லாம். சரி, ராஜா அவர் எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்ட்டு அவர் பிறையிலேருந்து இறங்கி வராரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என் பாதி தோட்டத்தை அடிச்சிட்டீங்களே, என் பாதி தோட்டத்தை அழிச்சிட்டீங்களே அப்படின்னு வயிற்றுலேயும் வாயிலே அடிச்சுக்கிறாரு. அடிச்சு சொல்கிறாரு, நீ தானே என் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்போ சொன்னேன், நான் மேலே தானே நின்று இருந்தேன் அப்படின்னு இது அந்த விவசாயி சொல்கிறாரு. நீ தான்ப்பா சொன்ன அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு
இருக்கும்போது உடனே அவர் மறுபடியும் எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாரும் சாப்பாட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க. சாப்பிட்டெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. என் பாதி சொத்தை அழிச்சிட்டீங்களே அப்படின்னு அவர் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காரா. சரி நான் அவனுக்கு தேவையான காசை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு மன்னர் வந்து அவர் சொல்கிறார். சரி அவரும் பிற மேலே போய் ஏறி உட்கார்றாரு. என்ன அதுக்குள்ளே போயிட்டீங்க, டக்குனு வந்து சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிட முடியுங்க அப்படின்னு மறுபடியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. என்ன இவன் மேலே போனால் சாப்பிட சொல்கிறான், கீழே வந்தால் சாப்பிட வேணாம்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, மந்திரி சொல்கிறாரு, ராஜா அவன் மேலே போனதுக்கப்புறமேட்டு தான் நம்மளை சாப்பிட சொல்லி ஒரு உற்சாகமாக சொல்கிறான், கீழே வந்தோடனே ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னோடனே ராஜா என்ன பண்ணுறாருன்னு அந்த பிற மேலே ஏறி போய் நிற்கிறாரு. டக்குட்டு அவருக்கு என்ன உற்சாகம் தெரில. நான் இந்த உலகத்தை கட்டி காப்பேன், எந்த மக்களையும் அழுக விட மாட்டேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என் நாட்டில் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ராஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அடுத்த நாள் வந்து அவரோட படைகள் மந்திரி ஒரு 4 பேர் அனுப்புறாரு. அனுப்பி அந்த இடத்துக்கு வேண்டிய காசை நீங்க கொடுத்து அந்த இடத்த எனக்கு வாங்குங்க அப்படின்றாரு. உடனே வந்து அந்த விவசாயிகிட்ட காசு கொடுக்குறாங்க. அந்த விவசாயிக்கு ஓனருக்கார் அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே சரி நாங்கள் காசு எடுத்துக்கிறோம், நீங்கள் நிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே மன்னர் சொல்கிறாரு, வீரர்களே அதை போய் தோண்டுங்க அப்படின்றாங்க. அந்த பிறக்கி கீழே இருக்க இடத்த தோன்றாங்க. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டே இருக்கும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டோடனே ராஜா சொல்கிறார், உள்ளே இருக்கிறது சேதமாக்காமல் பத்திரமா எடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் கையை வச்சு தோண்டிகிட்டே எடுத்து பார்த்துட்டாங்க. 4 பக்கம் அதை பார்த்தோன்னே ஒரு சிம்மாசனம் இருக்குது. அதில் 32 படி இருக்குது. சைடில் வந்து இது இருக்குது, இந்த மனுஷன் மாதிரி பொம்மை இருக்குல்ல அது இருக்கு. உடனே வந்து இதை எந்த பக்கம் இருந்தாலும் தூக்கவே முடியல. எல்லாரும் வெளியெடுக்கணும் நினைக்கிறாங்க, தூக்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சரி 4 பக்கமும் கொடைஞ்சு சிம்மாசனத்தை தூக்குங்க அப்படின்றாங்க. அப்புறமேட்டு அப்பயும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதையும் தூக்க முடியல. ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மந்திரிகிட்ட கேட்டார். மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஹா நான் இந்த சிம்மாசனத்தில் உட்காந்தா எல்லா மக்களுக்குமே இது சொல்லுவேன், ஆட்சி புரிவேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷமா அவங்களே ஒரு பூரிப்பு இருந்துச்சு. டக்குன்ட்டு வரலையே என்ன பண்ணுறது நீ அப்படின்ட்டு மந்திரிகிட்ட கேட்கும். மன்னா இது ஒருவேளை தெய்வீக சக்தியாக இருக்கும் போல, அதனால நம்ம வந்து இதுக்கு நிறைய பூஜை பண்ணி பார்க்கலாம், பூஜை பண்ணிட்டு இதை வெளியே எடுக்க முடியுமா பார்க்கலான்றாரு மந்திரி. சரி அடுத்த நாளே பூஜை பண்ண வேண்டிய ஆள்கள்லாம் வந்து உள்ளக்க போய் உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு அந்த சிம்மாசனத்தை தூக்க முடியுமா ட்ரை பண்ணுறாங்க. வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே அப்படி மந்திரியை புகழ்றாரு ராஜா. புகழ்ந்துக்கிட்டே இருக்கார், ரொம்ப நேரம் புகழ்றாரு. நம்மகிட்ட மந்திரி அண்ணா நான் ஒன்றும் பண்ணலை, உங்களால தான் நீங்களே அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி மந்திரி ராஜாவை புகழ்றாரு. அப்படியே 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்க அந்த சிம்மாசனத்தை நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்க, நம்ம அதில் உட்காரலாம், அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மன்னர் சொல்கிறாரு. அவரோட சேனாதிபதி மந்திரி எல்லாரும் சேர்ந்து போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எப்படியும் எடுத்துகிட்டு வந்து நான் இதில் உட்காந்து இனியே ஆட்சி பண்ண போகிறேன், என் பழைய சிம்மாசனத்தை எடுத்துடுங்க, அதை இங்கே வைங்க அப்படின்னு எடுத்து வச்சிடுறாரு. மன்னர் படியில் கால் எடுத்து வைக்கிறாரு. அப்போது அது பக்கத்தில் இருக்க அந்த பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மை வந்து அப்போ கதை சொல்ல ஆரம்பிக்குது. அதில் இருந்தால் விக்ரமாதித்யன் கதைகள் ஒவ்வொன்றா சொல்லும். அந்த 32 படிகளில் ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே வரும்.